இப்போது சிந்தூர் அட்டாக் பண்ணியிருக்காங்க சார் நம்ம கண்ட்ரி. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு வார் மாதிரி போயிட்டுருக்கு. இதனால் ஐடி ஃபீல்டு ஏதாச்சும் ஆகுமா? ஐடி ஃபீல்டு எதனா ஆகுமா, எக்கானமி என்ன ஆகுன்ட்டு நிறைய குழப்பம் இருக்குங்க. கண்டிப்பாக அதை பற்றி நான் பேசணும்னு ரொம்ப ஆசைப்பட்றேங்க. ஸோ என்னுடைய தம்பி பார்த்தீங்கன்னா வந்து 2017 பாஸ்ட் அவுட்டுங்க. தம்பியோட பேர் வந்து திரு. ஸ்ரீ மணக்குள விநாயகர் காலேஜுங்க, பாண்டிச்சேரி சேர்ந்தவருங்க. நான் ஐடியில் இன்சூரன்ஸ் பேஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே யாராவது வந்து நான் ஐடியில் இருந்தீங்கன்னா நீங்களாம் வேலைக்கு போக முடியாது, உனக்கு கெரியர் கேப் இருக்குது. தம்பியோட ட்ராபேக் பாருங்கள் 2017. ஓகே சார், இப்போ வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனை பற்றி பேசிட்டீங்க. இப்போ ஃப்ரெஷர்ஸாக காலேஜ் முடிச்சுட்டு வெளியே வரவங்க அவங்களுக்குலாம் எப்படி சார் இருக்கும்? ஃப்ரெஷர்ஸ்க்குலாம் வந்து வேலை கிடைக்குமா இல்லைன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வந்து பாருங்கள், 1 2 3 4 5 இவங்க எல்லாருமே ஃப்ரெஷர்ஸ் தாங்க வேலைக்கு போயிருக்காங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. ஆப்ரேஷன் சிந்தூர் இன்னைக்கு வந்து இதை பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாதுங்க. மொத்த இந்தியாவுமே வந்து யுனைட்டடாக வந்து ஒரு இடத்துல நிற்கிதுன்னா வந்து அது கண்டிப்பாக இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் தாங்க. கண்டிப்பாக இந்த டைமில் வந்து லைக் இந்தியன் ஆர்மிக்கு ஒரு பிக் சல்யூட் கொடுக்கறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோங்க. அண்டு இதுதான் சரியான நேரங்க. நாம் எல்லாமே யுனைட்டடாக வந்து இந்த நாட்டுக்காக வந்து இணைந்து நிற்கணுங்க. ஆஸ் எ டெக்னிக்கல் பர்சனாக வந்து நிறைய பேர் வந்து என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டுட்ருக்காங்க, ஐடி ஃபீல்டு எதனா ஆகுமா, எக்கானமி என்ன ஆகுன்ட்டு நிறைய குழப்பம் இருக்குங்க. கண்டிப்பாக அதை பற்றி நான் பேசணும்னு ரொம்ப ஆசைப்பட்றேங்க. லைக் ஆல்மோஸ்ட் எனக்கு ஒரு 24 years ஆஃப் ஐடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க. கண்டிப்பாக வந்து என்னுடைய கைடன்ஸ் நிறைய பேருக்கு இது ஒரு அவேர்னஸாக இருக்கணும் ஒரு நம்பிக்கையோட நம்ம இந்த பாட்காஸ்ட்டில் போகலாங்க. ஸோ இந்த பாட்காஸ்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து என்னோடய தம்பியை வந்து நான் உங்களுக்கு இன்ட்ரோ கொடுக்கணும். இன்றைக்கி ப்ளேஸ் ஆகிருக்கிற என் தம்பியை பற்றி தான் நாம் பேச போகிறோங்க. ஸோ என்னுடைய தம்பி பார்த்தீங்கன்னா வந்து 2017 பாஸ்ட் அவுட்டுங்க. தம்பியோட பேர் வந்து திரு. ஸ்ரீ மணக்குள விநாயகர் காலேஜுங்க, பாண்டிச்சேரி சேர்ந்தவருங்க. நான் ஐடியில் இன்சூரன்ஸ் பேஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே யாராவது வந்து நான் ஐடியில் இருந்தீங்கன்னா நீங்களாம் வேலைக்கு போக முடியாது, உனக்கு கெரியர் கேப் இருக்குது. தம்பியோட ட்ராபேக் பாருங்கள் 2017 கெரியர் கேப்புங்க. பிடெக் இசி ஐடி ரிலேட்டடாக டிபார்ட்மெண்ட் கிடையாதுங்க. நான் ஐடியில் ஒர்க் பண்ணியிருக்காருங்க. எங்கேயுமே வந்து மேட்ச் ஆகலைங்க. ஆனால் நேர்மையாக வேலைக்கு போயிருக்காங்க. எல்லாராலையும் முடியும். கெரியர் கேப்னு ஒருத்தன் சொன்னாவே அவன்கிட்ட வந்து அமௌண்ட் அடிக்க போகிறான்னு அர்த்தங்க. தயவு செஞ்சு நம்பாதீங்க, ஸ்கில்லை டெவலப் பண்ணுங்கள், கண்டிப்பாக வேலை கிடைக்குங்க. 2017 பாஸ் அவுட்ன்றதால இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நான் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு ஐடிக்குள்ளே போக முடியுமான்றது ஒரு கொஸ்டின் மார்க்காகவே இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அதெல்லாம் ப்ரோக் பண்ணிட்டு 2 ஆஃபர் வச்சிருக்கேன் சார். சூப்பர், வெரி குட். ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேற டிபார்ட்மெண்ட்டு இல்லை சார் நான் ஐடியில் இருந்தேன், இப்போ புதுசாக வந்து நான் கோடிங் நான் கற்றுக்க விரும்புகிறேன், அப்போ டஃப்பாக இருக்கும் அப்படின்னு சில பேருக்கு மைண்ட் செட் இருக்கும். அவங்களுக்கு என்ன சொல்கிறீங்க? ஆக்சுவலாக சொல்கிறது என்னன்னா, எனக்கு இங்கே ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்குமே கோடிங்னா ஒரு நாலேஜ் கூட கிடையாது சார். 0% நாலேஜில் வந்தேன். ஆனால் இப்போ எனக்கு ஊப்ஸில் எல்லாமே வந்து ஃப்ளூயண்ட்டாக கோடு எழுதி எக்ஸ்பிளைன் பண்ண தெரியும். ப்ளஸ் ப்ராஜெக்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று என்னென்ன ஃபங்க்ஷன் பண்ணுது எல்லாமே தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ண தெரியும் சார். அந்த அளவுக்கு கோடிங் நான் புரிஞ்சு கற்றுக்கிட்டேன். இப்போது சிந்தூர் அட்டாக் பண்ணியிருக்காங்க சார் நம்ம கண்ட்ரி. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு வார் மாதிரி போயிட்டுருக்கு. இதனால் ஐடி ஃபீல்டு ஏதாச்சும் ஆகுமா, டவுன் ஆகுமா? சரி, கண்டிப்பாக வந்து ஒரு இம்பேக்ட் இருக்கும். ஓகே சார். நீங்கள் கேட்கலாம், அப்படின்னா ஐடி ஃபீல்டு டவுனா? எல்லா ஃபீல்டுமே தாங்க. ஸோ மேஜரான இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஏர்க்ராஃப்ட்டுங்க, இப்போ ஏரோப்ளேன் வந்து நிறைய வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஆமாம். அப்போ ஏரோப்ளேன் கம்பெனிஸ் எல்லாத்துக்குமே அஃபெக்ட் ஆகும் இல்லைங்களா? ஆமாம் சார். ஓகேவா, சரி. இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டுங்க. ஸோ பை ஷிப்லேயும் ஏரோப்ளைன்ஸ்லையுமே வந்து நிறைய இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் நடந்துட்டுருங்க. இது எல்லாமே ஸ்டாப் ஆகுங்களா? ஸோ எல்லா ஃபீல்டுலையுமே வந்து கண்டிப்பாக ஒரு மைனர் இம்பேக்ட் இருக்கும். ஓகேவா, இந்த வார் வந்து ஒரு லாங் டேர்மில் போச்சுன்னா வந்து எக்கானமியில் ஒரு மிகப்பெரிய இம்பேக்ட் இருக்குங்க. தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு மனிதனுக்குமே இந்த இம்பேக்ட் இருக்க வாய்ப்புகள் இருக்குங்க. ஓகேவா, கண்டிப்பாக அதில் அந்த எல்லா ஃபீல்டுலேயும் ஒரு ஃபீல்டு தான் ஐடிங்க. ஓகே, ஸோ ஐடிலையுமே கண்டிப்பாக ஒரு இம்பேக்ட் இருக்குங்க. சரிங்களா, ஓகேவா. ஆனால் வந்து நம்ம எதிர்பார்க்குற அளவு கொரோனா மாதிரி பயங்கரமான ஒரு இம்பேக்ட் இருக்க வாய்ப்பு இல்லைங்க. ஏன்னா வந்து ஆல்ரெடி ஒரு ஸ்டேபிளான ஒரு எக்கானமி அண்ட் ஸ்டேபிளான ஒரு ஃபீல்டு தான் ஐடி ஃபீல்டுங்க. ஓகேவா, சரி, எப்போவுமே தம்பி மறந்துடாதீங்க, ஐடி ஃபீல்டு பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து 2003 2002 காலங்கள்லேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஓகே, சரிங்களா, ஓகேவா. ஸோ அதாவது ஒரு இறக்கம் இருந்துச்சு அப்படின்னா வந்து ஒரு ஏற்றம் இருக்குங்க. அந்த ஏறின பிறகு திரும்ப ஒரு இறக்கம் இருக்குங்க. இது ஜென்ரலாகவே எல்லா ஃபீல்டுலையும் இருக்குங்க, ஐடிலையுமே இருக்குங்க. ஐடி வந்து நம்ம ஏன் இவ்வளோ எம்ஃபசைஸ் பண்ணுறோம், அது ஒரு பூதாகரமாக பேசப்படுது. இப்போ ஃபோர்டுலேருந்து நிறைய பேர் துரத்துனாங்க,
இங்கே ஐடி கம்பெனிலேருந்து நிறைய பேர் துரத்துறாங்க. ஃபோர்டை பற்றி யாருமே பேசலை, மெக்கானிக்கல் பற்றி, ஐடி பற்றி தான். ஏன் அப்படின்னா இதில் தான் ஹியூஜ் வால்யூம் ஆஃப் மணி வருதுங்க. ஓகே சார். கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸாகவும் வருதுங்க, மக்களுக்குமே சேலரியாக நிறைய வருதுங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹைப்பாக பேசப்படுதே தவிர எல்லா ஃபீல்டையும் இருக்கிற ஒரு லே ஆஃப், எல்லா ஃபீல்டையும் இருக்க ஒரு பிரச்சனைகள் ஐடியில் இருக்கும். அவ்வளோதாங்க. நான் இப்போ நீங்கள் வந்து ஃபீல்டை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ ஐபிஎல்லுமே நின்றுடுச்சு இல்லைங்களா? ஆமாம் சார். இப்போ பிசிசிஐக்குமே மிகப்பெரிய லாஸ் தானேங்க. ஆமாம் சார். ஓகேவா? ஸோ ஐபிஎல் நம்ம கேம் ரிலேட்டடாகவும் நமக்கு லாஸ் தானே வந்திருக்குங்க. ஸோ அந்த மாதிரி வந்து எல்லா ஃபீல்டுமே ஒரு சின்ன இம்பாக்ட் இருக்குங்க. பின்னாடி ஐபிஎல் நடக்க போகுதுங்க, பிசிசி சம்பாதிக்க போகிறாங்க, அதான் உண்மை. அதே மாதிரி தாங்க ஐடி ஃபீல்டு இருக்கும். ஓகே சார். சார் இப்போ நீங்கள் வந்து சொல்கிறீங்க சிந்தூரால் ஐடியில் இம்பேக்ட்லாம் இருக்கும்னு சொல்கிறீங்க. அப்போ அதனால் நிறைய பேருக்கு வேலை லே ஆஃப்லாம் நடக்குமா சார்? வேலை வாய்ப்பு போகுமா சார்? அப்படிலாம் இருக்க வாய்ப்பே இருக்காதுங்க. ஸோ ஒரு மினிமல் இம்பேக்ட் கண்டிப்பாக இருக்குங்க. கம்பெனி என்ன பண்ணுவாங்க இந்த நேரங்கள்லனா வந்து, ஸோ ரொம்ப ஹெவியான சேலரிங்க, ரொம்ப ஹெவியான சேலரி கொடுத்துருப்பாங்க, அவங்களால அது ஒரு பெனிஃபிட்டே இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி பீப்புளுக்கான ஒரு சின்ன லே ஆஃப் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, வாய்ப்பு தாங்க. இப்போ லே ஆஃப் ஆகுன்னு நான் சொல்லுங்க, வாய்ப்பு இருக்குங்க. ரெண்டாவது வந்து கம்பெனியை ஏமாற்றி ஃப்ராட் பண்ணி உள்ளே போயிருப்பாங்க. அவங்கள எல்லாருமே உட்காந்து கண்டுபிடிப்பாங்க. சில கண்டுபிடிச்சி அவங்கள எல்லாருமே துரத்து ட்ரை பண்ணுவாங்க. ஓகே. அன்ஸ்கில்டுங்க, அதாவது ஸ்கில்லு சரியாக இருக்காதுங்க. ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கோ இன்னொரு ப்ராஜெக்ட்டுக்கு அவங்கள மைக்ரேட் பண்ணவும் முடியாமல் தவிப்பாங்க கம்பெனி. ஏன் கம்பெனி முதல்ல வந்து சும்மா தூக்க மாட்டாங்க, வரவனெல்லாம் வந்து துரத்தி விட்டுட்டு கம்பெனி எதுக்கு நடத்துகிறான்? கரெக்ட். டிசிஎஸ்லேருந்து எல்லா எம்ப்ளாயும் எப்போங்க துரத்தினா? இல்லையேங்க. சரிங்களா? ஓகேவா? முதல்ல வந்து இந்த ஐடி லே ஆஃப்லாம் வந்து இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வச்சு தேவையில்லாத எம்ப்ளாயிஸை ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க கம்பெனிஸ். தவிர ஸ்கில்டு பீப்புளாக இருந்தால் வேலையை விட்டு துரத்த வாய்ப்பே இருக்காது. அப்படின்னா என்ன பண்ணணும்? ஐடி இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் டைமுங்க, எப்படிங்க சர்வே பண்ணுறதுனா நீ அரைச்சமாகவே அரைக்காமல் புது ஸ்கில்ஸை டெவலப் பண்ணு. ஓகே. அப்படி பண்ணிங்க அப்படின்னா வந்து லே ஆஃபாவது அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. பயப்படாதீங்க முதல்ல, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. அப்போ நீ வந்து பயப்படுற அப்படின்னா உன்ட்ட ஸ்கில் இல்லைன்னு அர்த்தம். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? டெவலப் பண்ணிக்கணும். புரியுதுங்களா? நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவோம்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு பண்ணலாம், நாளான்னைக்கு பண்ணலாம், வேலை போன பேர் தான் வந்து படிக்க ஆரம்பிப்பான். அப்படி பண்ணக்கூடாது. முன்னாடியே சரி, முன்னாடி இருந்தே நம்ம ஸ்கில்லை டெவலப் பண்ணிகிட்டே இருக்கிறது தான் புத்திசாலித்தனங்க. ஓகே. ஆமாங்க. ஓகே சார். இப்போ வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனை பற்றி பேசிட்டீங்க. இப்போ ஃப்ரெஷர்ஸாக காலேஜ் முடிச்சுட்டு வெளியே வரவங்க அவங்களுக்குலாம் எப்படி சார் இருக்கும்? சரி, இங்கே பாருங்கள், ஃப்ரெஷர்ஸ்க்குலாம் வந்து வேலை கிடைக்குமா இல்லைன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வந்து பாருங்கள், 1 2 3 4 5 இவங்க எல்லாருமே ஃப்ரெஷர்ஸ் தாங்க வேலைக்கு போயிருக்காங்க. அதனால் வந்து யாருமே பயப்படாதீங்க. கெரியர் கேப்பில் இருக்கலாம் வேலைக்கு போக முடியுமான்னு கேட்டிங்கன்னா வந்து 1 2 3 4 5 6 இன்னும் 1000 கூட நான் காமிக்க தயாராக இருக்கேன். ஸோ இவ்வளோ பேருமே வந்து கெரியர் கேப் இருக்கணும், வேலைக்கு போட முடியும். எல்லாருக்குமே வேலை கிடைக்கும், நம்பிக்கையோடு படித்தா போதுங்க. ஐடி ஃபீல்டு வந்து எவர் கிரீனுங்க. ஐடி ஃபீல்டு என்னைக்கு தெரியுமா அழியும்? டிசிஎஸ் கம்பெனி க்ளோஸ் பண்ணும்போது தான் அழியுங்க. அது வாய்ப்பு இருக்காங்க? இல்லை, அதெல்லாம் கிடையாதுங்க. ஓகேவா? ஸோ எந்த கம்பெனியும் இழுத்து மூட போகிறதில்ல. ஸோ டிசிஎஸ் சொல்லணும்னு எல்லோரும் வருத்தப்படாதீங்க, சும்மா என்னோடய ட்ரீம் கம்பெனி அது, அதனால் சும்மா பேருக்காக சொல்கிறேங்க. ஸோ அந்த மாதிரி வந்து எந்த கம்பெனியுமே இழுத்து மூடலைங்க இன்றைக்கி. அப்போ எதுக்குங்க ஐடி டவுன் ஆகுது? இப்போது உன்னுடைய மொபைல் இருக்கிற வரைக்குமோ உன்னுடைய இன்டர்நெட் இருக்கிற வரைக்குமே வந்து ஐடி ஃபீல்டு அழியவே அழியாதுங்க. கரெக்ட். ஸோ இட் வில் பி எவர் க்ரீனுங்க. ஸோ இப்போ ஒரு இறக்கம் இருக்குங்க, ஒரு ஏற்றம் வரப்போகுதுன்னு அர்த்தங்க. நாம் அதுக்கு ப்ரிப்பேர் ஆகணும். அதே மாதிரி சொல்கிறேங்க, சூப்பரான ஒரு ஸ்கில் இருக்கிற ஒருத்தனை துரத்த வாய்ப்பே இல்லை. கம்பெனிக்கான ஸ்கில்டு பீப்புளை இழந்துட்டானா திரும்ப கிடைக்க மாட்டாங்கன்னு அவனுக்கு தெரியாதா? தெரியும். சரிங்களா? ஓகேவா? அதனால் வந்து தயவு செஞ்சு வந்து இங்கே ஃப்ரெஷரோ எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளோ யாராக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள். நம்ம வீட்டில் நல்லா இருக்கும், திடீர்னு ஒரு குட்டி சண்டை வருது, சண்டை போட்டுப்போம், சண்டையே வாழ்க்கை கிடையாது. திரும்ப வந்து எல்லாம் சேர்ந்து நம்ம சாப்பிட போகிறோம், சேர்ந்து தான் வாழ போகிறோம். அப்படி அந்த மாதிரி தாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வாழ்க்கையில் நமக்கு இருக்குங்க. ஸோ இதை நம்ம தாண்டணும். அந்த போராடுற குணம் மட்டும் தான் நமக்கு வேணுங்க. தன்னம்பிக்கை, நம்ம ஜெயிப்போன்ற நம்பிக்கையோடு இருங்க. மற்றபடி வந்து ஒன்று தான் நீங்கள் பண்ணணுங்க. டிகிரி மட்டும் இருந்தால் வேலை கிடைக்காது. ஓகே. டிகிரியோட ஸ்கில்லும் இருக்கணுங்க. ஸோ உன்னோட ஸ்கில் என்ன? நான் ஒரு ஜாவா டெவலப்பர், ஒரு நெட்வொர்க் இன்ஜினியர், ஒரு சைபர் செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட்டுங்க. அந்த ஸ்கில்லு தான் இன்றைக்கி வேல்யூங்க. அந்த ஸ்கில்லை டெவலப் பண்ணலன்னா ஃப்ரெஷருக்கு வேலை கிடைக்காது. அந்த ஸ்கில் இருக்கிறவனுக்கு ஃப்ரெஷரில் எவனாக இருந்தாலும் வேலைக்கு போவோம். சரிங்களா? அதே மாதிரி வந்து ஐடிக்குள்ளே நுழையிறதுக்கு எனி டிகிரி இருக்கலாம், எந்த இயர் பாஸ்வேர்ட் வேணால் இருக்கலாம், யார் வேணால் நுழைய முடியுங்க. நம்பிக்கை மட்டும் தான் வேணும், அண்ட் ஸ்கில்லு வேணுங்க. அதை மட்டும் தயாரிச்சுங்க. உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்கில்ஸ்லாம் டெவலப் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எனக்கு காண்டாக்ட் பண்ணலாம், நான் கைட் பண்ண தயாரிக்குங்க. ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சி ஒரு பெரிய நம்பிக்கையோடு முடிக்கிறேங்க. உங்கள் கேள்வி முடிஞ்சுன்னு நினைக்கிறேங்க. முடிஞ்சு. வாழ்க தமிழ். வாழ்க தமிழ். என்கிட்ட படித்து நேர்மையாக வேலைக்கு போனால் 1000 மாணவர்கள் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க.